அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்குண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த வனசுந்தரி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடித்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடித்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிடப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். இந்த ஜோதிடப்பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புக்ஸ் லிஸ்ட்டையும் அதோட விளக்கங்கள் தானே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். வனசுந்தரி என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க, நல்ல அட்ராக்டிவான தோற்றம் உங்கள்கிட்ட உண்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஆடம்பர பிரியராக இருப்பீங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, தைரியசாலையாக இருப்பீங்க, தைரியம் தான் உங்கள் பிரதானம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தானே சமாளிச்சாகணும் அப்படிங்கிற தைரியம் இயற்கையிலேயே உங்கள்கிட்ட பிறந்துடும். நாலாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, ஸ்வீட்ஸ் பிரியராக இருப்பீங்க, ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, ஆடை அணிகலன்கள் நகைகள் உங்களுக்கு மல்டிப்புளாக டபுளாக சேரக்கூடிய யோகம் உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் கம்மல் மோதிரம் இதெல்லாம் டபுளாகவே சேரும், மல்டிப்புளாக சேரும். இது மேலே உங்களுக்கு பிரியமும் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகவே இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, மனசு போல் வாழணும், மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் வாழ்க்கை, மற்றவங்களுக்காக சகிச்சிட்டு வாழ முடியாது, மனசு போல தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் குழந்தைகள் மேலே அதிகமான பிரியம் வச்சுருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, எப்போதுமே பணம் குடும்பத்து மேலே தான் அதிகமான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. பத்தாவது பாயிண்ட்டு, வயிறு வலி அடிக்கடி வரும், ஆனால் எந்த வியாதி வந்தாலும் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. 11வது பாயிண்ட்டு, வீட்டில் அம்மா நிர்வாகம் தாங்க இருக்கும், அம்மாவுடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். 12வது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க, ஆனால் அப்பா கூட தான் அடிக்கடி உரிமை சண்டைகள் உங்களுக்கு வரும். 13வது பாயிண்ட்டு, தூக்க பிரியராக இருப்பீங்க, தூக்கம் வந்துடுச்சுன்னா மெய் மறந்து அசந்து தூங்குவீங்க. 14வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உங்களுக்கு உண்டு. 15வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாளிக்க நிற்கிது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் வனசுந்தரி என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலங்கள் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.